கைஸ் இன்னைக்கு டே 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா லெவல் 2 தான் வந்து பார்க்க போறோம். இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூட்டிங் மோட்ஸ் வந்து பார்க்க போறோம். பூட்டிங் மோட்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஆல்ரெடி லெவல் 1ல வந்து மாடல் வெர்ஷன் சிப்செட் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் கரெக்டா. இப்போ லெவல் 2ல வந்து பூட்டிங் மோட் வந்து பார்க்க போறோம். ஸோ லெவல் 2 நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாலே லெவல் 3க்கு அப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது, யூஎம்டி எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபன்னாக ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகும். இந்த லெவல் 1 லெவல் 2 மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த பேஸ்மெண்ட் மட்டும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, லெவல் 1 லெவல் 2ல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் லெவல் 3 வந்து உங்களுக்கு எளிமையாக இருக்கிறதும் கடினமாக இருக்கிறதும் அமையும். ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டுத்தையும் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லெவல் 3க்கு அப்புறம் ஜாலியாக போகும். மொபைலில் வந்து டேரெக்டாக எப்படி டூலில் வந்து ரன் பண்ணுறது, கனெக்ட் பண்ணுறது, எரர் எப்படி சால்வ் பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லெவல் 1 லெவல் 2 மட்டும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டவுட் என்னன்னா தாராளமாக கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பூட்டிங் மோடு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மோட்லாம் என்ன ஒன்று சொல்லுங்கள். மோஸ்ட்லி எல்லாரும் மோடுன்னு கேட்டாலே இடிஎல் மோடு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே காமனாக ஃபெமிலியராக தெரிஞ்ச ஒன்றுனா இடிஎல் மோட். இடிஎல் மோடோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா எமர்ஜென்சி டவுன்லோட் மோடுன்னு சொல்லுவோம். அதான் ஷார்ட்டாக இடிஎல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இடிஎல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமா, என்ன ஒரு மாடல் எடுத்துக்கலாம். விவோ Y20i. இதோட சிப்செட் என்னன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் என்ன மாடல்னு தெரியணும். மாடல் தெரிஞ்சாதான் அது என்ன சிப்செட்னு பார்க்க முடியும். கரெக்டா. ஸோ இது என்ன சிப்செட்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் சிப். கரெக்டாக குவால்காம்னு எடுத்துட்டாலே இடிஎல் பாயிண்ட் தான் வரும். இந்த குவால்காம் ஃபோனுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இடிஎல் பாயிண்ட் வரும். இடிஎல் பாயிண்ட்டை வந்து டெஸ்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ரெண்டு பேர் இருக்கு, டெஸ்ட் பாயிண்ட் இல்லை இடிஎல் பாயிண்ட், இப்படி ரெண்டுமே சொல்லுவாங்க. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ சிப்செட் என்னன்னா குவால்காம்னு எடுத்துட்டாலே அதுக்கு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். குவால்காமா இடிஎல் பாயிண்ட் இருக்கும்டா, இடிஎல் தானே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வந்து நீங்க சொல்லலாம். ஓகேங்களா. மீடியா டெக்னு வருதா, மீடியா டெக்னு வந்தாலே போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணா போதுண்டா, போர்ட் வந்து டிடெக்ட் ஆயிடும்டா, அவ்வளவுதான் சிம்பிள். ஓகேங்களா. இந்த மாதிரி ஈஸியா சொல்லிக்கலாம். அதை ஸ்பெக்ட்ரமா இருந்தாலும் போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் ஆகிடும். எல்லாத்துக்குமே காமனான நிறுத்தமா போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்றது தான். ஓகேங்களா. ஸோ குவால்காம்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இடிஎல் பாயிண்ட் தான் வரும். ஃபர்ஸ்ட் என்ன மாடல் பாருங்க, மாடல் பார்த்துட்டு அதோட சிப்செட் என்னன்னு பாருங்க. சிப்செட் வந்து உங்களுக்கு குவால்காம்னு வருதா, அதுக்கு இடிஎல் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும். குவால்காம்னு சிப் டைப் வந்தாலே இடிஎல் பாயிண்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா. இப்போ இன்னொரு டேப் ஓபன் பண்ணி Y20i பக்கத்துல இடிஎல் பாயிண்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த மதர் போர்டில் இடிஎல் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டா வந்து அக்யூரேட்டா வந்து கூகுள் வந்து காமிச்சிடும். ஸோ நீங்க அதை பார்த்து அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு, இந்த கேமரா இருக்கு பாத்தீங்களா, தேட் கேமரா, அதுக்கு பக்கத்துல வந்து 2 பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இடிஎல் பாயிண்ட். இந்த கோல்டு கலர்ல 2 பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, இடிஎல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல டெஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இந்த 2 பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 பாயிண்ட் தான் இடிஎல் பாயிண்ட். ஸோ பேட் டெஸ்ட் இப்போ எடுத்து விட்டு டியூசர் எடுத்து இந்த 2 பாயிண்ட்ல வச்சுட்டு கேபிள கனெக்ட் பண்ணீங்கன்னா இடிஎல் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆயிடும். இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து இடிஎல் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கு, மீடியா டெக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ரொம்ப அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இப்போதைக்கு உங்களுக்கு புரியலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸ் போக 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 உங்களுக்கே வந்து எளிமையா வந்து புரிஞ்சு, ஓ இதெல்லாம் இப்படிதான் கனெக்ட் பண்ணுமா, ஓகே இந்த மாடல் இப்படிதான் கனெக்ட் பண்ணுமா, இந்த சிப்செட் இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணுமா, உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன தடுமாற்றமா இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் கடினமா இருக்கு அப்படின்னா ஃபீலே பண்ணாதீங்க. வர கிளாஸ்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ண ஈஸியா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. என்ன டவுட் இருந்தாலும் தாராளமா கேளுங்க, நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்றேன். ஓகேங்களா. ஸோ இடிஎல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் தான். இப்போ வேற மாடல் எடுக்கலாமா, Y20. வேற என்ன குவால்காம் சிப் டைப்ல இருக்கும், விவோல என்ன ஒன்று எடுத்துக்கலாமா, விவோ Y20 தான் எடுத்தோங்க. ஸோ ரெட்மியில் எடுக்கலாமா, ரெட்மி 8 வந்து பாத்தீங்கன்னா குவால்காம் சிப் டைப் தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் டேரக்டா இடிஎல் பாயிண்ட் போறேன். சாரி 8. ஸோ எனக்கு ஆல்ரெடி தெரியும் ரெட்மி 8 வந்து குவால்காம் சிப் டைப்னு. ஸோ அதனால நான் டேரக்டா இடிஎல் பாயிண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு மாடல் தெரியலனா ஃபர்ஸ்ட் சிப்செட்டை வந்து செக் பண்ணுங்க. சிப்செட் குவால்காம் ஆயிருந்தா மட்டும் இடிஎல் பாயிண்ட் போடுங்க. ஓகேங்களா. மீடியா டெக்குலாம் இடிஎல் பாயிண்ட் வந்து போட வேணாம். ஓகேங்களா. குவால்காம் இருந்தா மட்டும் இடிஎல் பாயிண்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இடிஎல் பாயிண்ட் வந்து காமிக்கும். ஸோ இதுல வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல இதுல கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஸோ ரெட்மி 8க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து செக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து செக் பண்ணுங்க. ஏன்னா நான் ரெட்மி 8ன்னு கொடுத்தேன், இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட்மி நோட் 8ன்னு வருது. ஸோ சம்திங் இந்த மாதிரி தான் சம்டைம் நம்ம ஒரு மாடல் செக் பண்ணுவோம், ரிசல்ட்ல வந்து நம்மளுக்கு வேற ஒரு மாடல் வந்து காமிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தப்பான பாயிண்ட்ல வந்து ஷார்ட் பண்ணீங்க, அதாவது டியூசரை வச்சு ஷார்ட் பண்ணீங்க அப்படின்னா போர்டு வந்து டெட் ஆகிறதுக்கோ இல்லை ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க செக் பண்ண மாடலும் உங்களுக்கு ரிசல்ட்ல வந்த மாடலும் சேமான ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டியூசரை வச்சு கனெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா.
ஸோ நான் ரெட்மி 8 தான் செக் பண்ணேன், ஆனால் இதுல இருந்து வேற மாடல் வந்து காமிக்குது கரெக்டா. ஸோ ரெட்மி 8 இந்த இடத்துல இருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த டிப்ஸ் சொல்றேன் அப்படின்னா, சம்டைம் புதுசா பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கீழே நிறைய இமேஜ் வரும், அதில் ஏன்னா ஒரு இமேஜை கிளிக் பண்ணிப்பாங்க, அது என்ன மாடலான்னு கூட கரெக்டா நம்ம செக் பண்ண மாடல் தான் வந்திருக்கான்னு கூட செக் பண்ணாம அதில் ஏன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துப்பாங்க, அதே பாயிண்ட் அங்கே எங்க இருக்குன்னு பார்த்து டேரக்டா டியூசர் எடுத்து அதில் வச்சுட்டு கேபிள் கனெக்ட் பண்ணும், பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆயிடும். ஸோ அதனால தான் சொல்றேன், நீங்க செக் பண்ண மாடலும் உங்களுக்கு ரிசல்ட்ல வர மாடலும் சேமான்னு பாத்துங்க, அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க வந்து செக் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ ரெட்மி 8 அண்ட் 8 ரெண்டும் சேம் தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா EDL பாயிண்ட் இங்க கொடுத்துருக்காங்க, தெரியுதா? 2 பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதான் EDL பாயிண்ட். நீங்க வச்சிருக்க மதர் போர்டும் உங்களுக்கு ரிசல்ட்ல வர மதர் போர்டும் சேமான்னு பாத்துக்கங்க. சேமான்னு பார்த்துட்டு இதுல காமிச்சிருக்க இடத்துல தான் உங்களுக்கு EDL பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் EDL வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு EDL வந்து எப்படி செக் பண்றதுன்னு. இப்போ வந்து லைவாக ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். உங்களோட கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, திஸ் பேஜ் இருக்குல்ல அதில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். எதுக்கு இதை ஓப்பன் பண்ணுறோன்னா, இந்த டிவைஸ் மேனேஜருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட போர்ட் வந்து காமிக்கும் மொபைலை கனெக்ட் பண்ணும்போது. அப்போ தான் போர்ட் வந்து டிரெக்ட் ஆகுதா டிரெக்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் செக் பண்ண முடியும். இல்லை டிவைஸ் மேனேஜர் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளிக் பண்ணிக்கிட்டோன்னே இங்கே தான் வந்து நம்மளுக்கு போர்ட் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் போர்ட்டுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ எந்த ஒரு போர்ட்டுமே காமிக்கல, பிகாஸ் ஏன்னா நம்ம எந்த ஒரு மொபைலுமே கனெக்ட் பண்ணல. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து காமிக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ரெட்மி நோட் 4 எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு குவால்காம் சிப் டைப்பில் ஃபோன் கரெக்டாக. ஸோ அதனால் இதுக்கு வந்து EDL பாயிண்ட் வந்து இருக்கும். ஸோ நான் டேரெக்டாக EDL பாயிண்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கட்டம் போட்டு காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அம்புகுறி போட்டு, அதான் வந்து இதோட EDL பாயிண்ட். இப்போ வந்து நம்ம ஒரு டியூசர் எடுத்து லைவாக வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணலாம், மொபைலை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் 2 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கோல்டு கலரில், அந்த 2 பாயிண்ட் தான். அந்த 2 பாயிண்ட்டில் மட்டும் தான் டியூசர் பண்ணணும், வேறு எதுலையுமே படக்கூடாது. ஓகேங்களா. பேட்டரி ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம எடுத்து விட்டுக்கணும். ஸோ கம்ப்யூட்டரில் கேபிள் வந்து ஃப்ளக் பண்ணியாச்சு. பேட்டரி ஸ்ட்ரிப்பை ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுலாம். பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்ட்ரிப்பை எடுத்து விட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், டியூசரை கரெக்டாக அந்த 2 பாயிண்ட்டில் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. வேறு எதுலையும் படக்கூடாது. டியூசர் அதில் வச்சுட்டு கேபிள் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குவால்காம் போர்ட் வந்து டிடெக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து குவால்காம் போர்ட் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள். அடுத்த ரெட்மி 6 ப்ரோ கூட அது மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ரெட்மி 6 ப்ரோ அதுவும் வந்து குவால்காம் சிப் உள்ள ஒரு ஃபோன் தான், என்டர் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே இந்த 2 இடம் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த 2 பாயிண்ட் வருது பார்த்தீங்களா, இதுதான் EDL பாயிண்ட். ஸோ இப்போ எப்படி உங்களுக்கு வந்து EDL பாயிண்ட் வந்து செக் பண்ணணும்னு தெரியும் கரெக்டாக. குவால்காம்னு வந்தாலே அது EDL பாயிண்ட் இருக்கும், பக்கத்தில் EDL பாயிண்ட்னு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா EDL பாயிண்ட் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து மொபைலை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குவால்காம் கான்செப்ட் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக் வந்து போயிடலாம். மீடியாடெக் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற மாடல் செக் பண்ணலாமா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ரெட்மி 6 அப்படின்னு போட்டுக்கிறேன், பக்கத்தில் சிப் செட் அப்படின்னு போட்டு என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரிசல்ட்டில் வருது, மீடியாடெக் அப்படின்னு வருது. ஸோ ஓகே ப்ரோ, இப்போ எனக்கு வந்து மீடியாடெக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து காமிக்குது ப்ரோ. இந்த ஃபோன் இதே மாதிரி மீடியாடெக் சிப் வந்தால் எப்படி நான் வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கரெக்டாக. இந்த மாதிரி மீடியாடெக்னு வந்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுனை பிடிச்சி கேபிளை கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் வந்து போர்ட் வந்து டிடெக்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு போர்ட் வந்து டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு டூலில் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூ கம்ப்யூட்டராக இருக்குது, நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா போர்ட் வந்து காமிக்கும், ஆனால் எரரில் உங்களுக்கு வந்து காமிக்கும். அந்த எரர்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணிடுவேன். ஓகேங்களா. இப்போதைக்கு சிப்செட் பேஸ்டு பார்த்துக்கங்க. சிப்செட் குவால்காமா இருந்தால் EDL பாயிண்ட், மீடியாடெக்காக இருந்தால் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணணும். இது தெரிஞ்சா போதும் இப்போதைக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற மாடல் செக் பண்ணலாமா. விவோல எதனா ஒரு மாடல் எடுத்துக்கலாமா. Y12 என்ன மாடல், ஓகே Y12 வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் சிப். ஸோ இந்த மாடலும் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும்னா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. சிம்பிள். அதே மாதிரி Y15 வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் தான் வரும், மீடியாடெக் சிப் டைப் தான் வரும். பார்த்தீங்கன்னா மீடியாடெக் சிப் டைப் தான். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபோனையும் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணணும். குவால்காம்னா EDL கனெக்ட் பண்ணணும், மீடியாடெக்னா சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணணுங்களா. அதே மாதிரி குவால்காம்ல வந்து ப்ரோ நான் செக் பண்ணேன், அது குவால்காம் சிப் டைப் தான், பட் ஆனால் இருக்கு EDL பாயிண்டே வந்து நெட்ல கிடைக்கல ப்ரோ, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த மாதிரி மாடலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குவால்காம் போர்ட் வந்து டிரெக்ட் ஆகும். ஓகேங்களா. இன்னும் EDL கனெக்ட் பண்ணாதான் குவால்காம் போர்ட் டிரெக்ட் ஆகும்னு சொன்னீங்க. இப்போ என்ன சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சா கூட EDL பாயிண்ட் வந்து டிரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க கேட்கலாம். பட் இப்போ வர நியூ மாடல்ஸ்லாம் குவால்காம் சிப் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. மொபைல் ஓப்பன் பண்ணி டியூசர் எடுத்து அதில் 2 பாயிண்ட்ல வச்சு கனெக்ட் பண்றது டைம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பெரிய ப்ராசஸ் கரெக்டா. அதனால இப்போ வர சில மாடல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவால்காமா தான் இருக்கும். நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா EDL பாயிண்டே உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஆனா போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கேபிள் சொன்னீங்கன்னா குவால்காம் போர்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு மாடல் கூட ஒன்று இருக்குங்க. உங்களுக்கு டீச் பண்றதுக்காக OnePlus 5 வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த 15 வந்து கூகுளில் செக் பண்ணீங்கன்னா குவால்காம் சிப் டைப் தான் வரும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா EDL பாயிண்ட்லாம் கிடையாது. மோஸ்ட்லி OnePlusக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் வால்யூம் டவுனை பிடிச்சி கேபிள் கனெக்ட் பண்ணாலே, அதாவது சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கேபிள் கனெக்ட் பண்ணாலே குவால்காம் போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகும். இப்போ பவர் பட்டனே சேர்த்து பிடிச்சிக்கிறேன். சுவிச் ஆஃப் ஆகிடுச்சா, இப்போ வால்யூம் அப் வால்யூம் டவுன் டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குவால்காம் போர்ட் டிடெக்ட் ஆகும்.
பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த Qualcomm 9008 போர்ட் வந்து டிடெக்ட் ஆச்சு. ஸோ இப்படி தான் வந்து கனெக்ட் பண்ணணும். ஒன் ப்ளஸில் மோஸ்ட்லி Qualcomm chipset மாடல் இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஓப்போவில் A37Fன்னு ஒரு மாடல் இருக்குது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm chipset மாடல் தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணாலே கனெக்ட் ஆகிடும். Qualcommல சிலது இந்த மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் EDL பாயிண்ட் இருக்கான்னு பாருங்கள். EDL பாயிண்ட் இல்லை அப்படின்னா சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணுங்கள். ஓப்போவில் இப்போ வர நியூ சீரிஸில் கூட இந்த மாதிரி மெத்தட் இருக்குது. அதேமாதிரி விவோலையும் மெத்தட் இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா EDL பாயிண்ட் எனக்கு கிடைக்கல ஜி நெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலே பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஓவர். ஓகேங்களா, இப்போ Qualcomm இருந்துச்சுன்னா ஃபோனை வந்து EDL கனெக்ட் பண்ணணும். அப்படின்னா வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு Qualcomm போர்ட் வந்து டிரெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, Qualcomm முடிஞ்சு MediaTek இருந்தாலும் சேம் அதே தான். ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து MediaTek போர்ட் வந்து டிரெக்ட் ஆகும். அதை வந்து நீங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெக்ட்ரம்த்துக்கு போகலாம். ஸ்பெக்ட்ரம் என்ன மாடல்? ரியல்மி எடுத்துக்கலாம். ரியல்மி C11 வந்து என்ன சிப்செட்னு பார்க்கலாமா? யூனிசோக்னா உங்களுக்கே தெரியும், ஸ்பெக்ட்ரம் SPDல தான் வரும். ஓகேங்களா, இந்த மாடல்ஸ்லாம் எப்படி ஃபோன் எல்லாம் கனெக்ட் பண்ணணும் டூல் கூட அப்படின்னா சேம் இதுவும் அதே மாதிரி தான். சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்ச கேபிள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் அதாவது SPDயோட போர்ட் வந்து டிரெக்ட் ஆகும். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். யூனிசோனிக், MediaTek இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து போர்ட் டிரெக்ட் ஆகிடும். ஓகேங்களா, ரியல்மிக்கும் அதாவது SPDக்கும் சேம் அதே வால்யூம் அப் வால்யூம் டவுன் கான்செப்ட் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த மாடல் இருக்கு. ஹுவாயிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா Huawei 7 என்ன சிப்செட் வருது? ஸோ இதுக்கெலாம் ஸோ Huawei ஹானர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரன்னு சொல்லிட்டு ஒரு சிப்செட் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த சிப்செட்டை என்ன மெத்தட்ல கனெக்ட் பண்றது அப்படின்னா இதுக்கும் EDL பாயிண்ட் இருக்கு. Qualcommக்கு எப்படி EDL பாயிண்டோ அதே மாதிரி கிரண் இருக்கிற இந்த சிப்செட்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா EDL பாயிண்ட் இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கங்க என்ன சிப்செட் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். Qualcomm இருந்தா EDL, கிரண் இருந்தாலும் EDL தான். ஓகேங்களா, பக்கத்துல EDL அப்படின்னு போட்டுருக்குங்க. ஓகே, இதுக்கு வந்து இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா EDL பாயிண்ட் இதுல எங்க தந்திருக்காங்க? ஸோ இந்த இடத்துல இது என்ன மாடல்? Y7 Prime. இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடலோட EDL பாயிண்ட். ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் EDL பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, Qualcomm சிப் இருந்தாலும் சரி, இந்த Huawei ஹேக்லாம் வரும் பார்த்தீங்களா கிரண், இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா EDL பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் மாடல் பொறுத்து. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிள். இப்போ வந்து உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும். இதுக்கும் சேமாக தான் கனெக்ட் பண்ணுறது. அந்த பேட்டரி ஸ்ட்ரிப் எடுத்து விட்டு டியூசர் எடுத்து இந்த 2 பாயிண்ட்ல வச்சுட்டு கேபிள் கனெக்ட் பண்ணிங்கன்னா போர்ட் வந்து டிடெக்ட் ஆகும். இதில் நேம் வந்து என்ன காமிக்கும் அப்படின்னா Huawei USB போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நேம் காமிக்கும். இப்போ Qualcomm கனெக்ட் பண்ணால் Qualcomm 9008 போர்ட்டுன்னு டிடெக்ட் ஆகும் கரெக்டாக டிவைஸ் மேனேஜரில். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிவைஸ் மேனேஜரில் என்ன ஆகும்னா Huawei USB அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகும். ஓகேங்களா, அது டிடெக்ட் ஆனாலே Qualcomm அதாவது EDL வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதாவது Huaweiல எந்த மாடல் வந்து அந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் சரி சேம் EDL பாயிண்ட் வரும். ஓகேங்களா, Y7. ஸோ இது வந்து Qualcomm. ஸோ Qualcommக்கு வந்து காமனாக EDL வரும். ஓகேங்களா, சேம் இதுக்கும் EDL பாயிண்ட் இருக்கு. ஏன்னா Huaweiலையும் வந்து Qualcomm சிப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குமே EDL பாயிண்ட் வந்து இருக்கு. EDL அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா EDL பாயிண்ட் வந்து வரும். ஸோ இதில் இமேஜஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இடம் இருக்கு பார்த்தீங்களா, இதான் வந்து EDL பாயிண்ட். ப்ரோ இதில் டெஸ்ட் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. டெஸ்ட் பாயிண்ட்டும் ஒன்று தான், EDL பாயிண்ட்டும் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ இந்த 2 பாயிண்ட்டை வந்து ஷார்ட் பண்ணி கேபிள் சொல்லிங்கன்னா EDL வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். வேற ஒரு மாடல் எடுத்துக்கலாமா? Y7 அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? Y7 அதுக்கு வந்து சிப்செட்னு பக்கத்தில் போட்டுக்கலாம். இது என்ன சிப்செட் இதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். Y7ம் சேம் அதே மாதிரி தான் வருது. வேற எதனா ஒரு மாடல் எடுக்கலாம். Y7 எடுத்து பார்க்கலாமா? ஸோ இந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிரீன் சொல்லிட்டு ஒரு சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கும் வந்து EDL பாயிண்ட் இருக்கு. ஸோ என்னென்ன இதுக்கு EDL பாயிண்ட் வரும் பார்த்தீங்கன்னா Qualcommக்கு EDL பாயிண்ட் இருக்கு, இந்த கிரண் சிப்செட்டுக்கும் EDL பாயிண்ட் இருக்கு, MediaTek கூட வந்து பார்த்தீங்கன்னா EDL பாயிண்ட் இருக்கு. பட் ஆனால் அதை இப்போ சொல்லி நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஓகேங்களா, பிகாஸ் ஏன் அப்படின்னா இப்போ வர சாம்சங் மாடலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா MediaTekல கூட உங்களுக்கு EDL பாயிண்ட்ல கனெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மாடல்ஸ் இருக்கு. அந்த மாடலுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா EDL பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வர கிளாஸ்ல வந்து நான் காமிக்கிறேன். ஏன்னா இப்போ கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் வந்து விரும்புறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விவோலயும் வந்து பாத்தீங்கன்னா MediaTek சிப்ல சிலதுக்கு வந்து EDL பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. MediaTekக்கும் வந்து பாத்தீங்கன்னா EDL பாயிண்ட் வரும். அது சில மாடல்ஸ்க்குலாம் வரும். அது நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு Y12 Y15 வந்து பாத்தீங்கன்னா இந்த விவோல Y12 Y15 எடுக்கவே முடியாது. ரொம்ப தலைவலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் TFM டூல்னு ஒரு டூல் வந்துச்சு. கிரெடிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்லாக் பண்ற மெத்தட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா EDL பாயிண்ட் வச்சு ப்ரீலோடர் வச்சு அன்லாக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அன்லாக் டூல்ல வந்து பாத்தீங்கன்னா டேரக்டாவே நீங்க சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டாவே அன்லாக் ஆயிடும். இப்போ வந்து அன்லாக் டூல்ல அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. பட் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். Y12 Y15க்குலாம் வந்து
அந்த ஷீல்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுல இருந்து CPU பக்கத்துல EMMC பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா குட்டி பாயிண்ட் இருக்கும், ஐடியல் பாயிண்ட், அதுல இருந்து ஷார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து அடிச்சுலாம் பண்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இப்போ அந்த அளவுக்கு போனா நிறைய அப்டேட் வந்து கொடுத்துறாங்க. ஜஸ்ட் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கேபிள் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து போர்ட் டிடெக்ட் ஆகும், அன்லாக் ஆகிடும். ஓகேங்களா, மாடல் செக் பண்றீங்க, மாடல் செக் பண்ணிட்டு என்ன சிப் செட்னு பாக்குறீங்க, குவால்காம் அல்லது கிரண், இந்த 2 சிப்செட் காமிக்குது அப்படின்னா அது EDL பாயிண்ட் இருக்கு, EDL கனெக்ட் பண்ணி நீங்க அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்க EDL கனெக்ட் பண்றீங்களா அதை தான் EDL மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ EDL மோட்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும். மீடியாடெக்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த சிப்செட் காமிக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் என்ன மாடல்னு பாக்குறீங்க, அது மீடியாடெக் சிப். எப்போ தான் மொபைல் எப்படி கனெக்ட் பண்ண போறீங்க, சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ண போறீங்க. அப்படி கனெக்ட் பண்றீங்களா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டா மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கு பாத்தீங்களா, அதாவது மீடியாடெக் உள்ள சிப் டைப்பை நீங்க சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்றீங்களா, அப்போ கனெக்ட் பண்ணும்போது அந்த மெத்தட் பேர் தான் என்னன்னா மெட்டா மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ EDL பாயிண்ட் டெஸ்ட் பாயிண்ட்ல நீங்க கனெக்ட் பண்றீங்களா அதை என்ன சொல்றோம், EDL அப்படின்னு சொல்றோம், EDL மோட்னு சொல்றோம். அதே மீடியாடெக் உள்ள போனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணும்போது அதை என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டா மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு மெட்டா மோட்னு ஒரு மோடு வரும், அந்த மோட்ல தான் வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். அதே மாதிரி டெஸ்ட் பாயிண்ட்ல நீங்க மொபைல கனெக்ட் பண்ணும்போது EDL ஒரு மோடு வரும், அந்த மோட்ல தான் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும், குவால்காம் சிப் டைப்புக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி மீடியாடெக் வந்து பாத்தீங்கன்னா மெட்டா மோட்ல வந்து ரன் ஆகும். அதை கனெக்ட் பண்ற மெத்தட் இருக்குல்ல அதுதான் மெட்டா மோட். ஓகேங்களா, அது அந்த மெத்தட்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா மெட்டா மோட் வந்து எனேபிள் ஆயிடும். அதே மாதிரி டெஸ்ட் பாயிண்ட்ல வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா EDL மோட் வந்து எனேபிள் ஆயிடும், சிம்பிள். ஓகேங்களா, அதே மாதிரி வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன வரும், சாம்சங் மொபைல்ல டவுன்லோட் மோடு வந்துடும். ஸோ அதான் இந்த பட்டனை பிடிச்சி கனெக்ட் பண்ணும்போது அந்த மோடு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், அதான் அந்த மோடு. ஓகேங்களா, ரொம்ப கஷ்டமே பட வேணாம். அதே மாதிரி அப் பட்டனையும் பவர் பட்டனையும் டைட்டா பிடிச்சிட்டு மொபைல் ஆன் ஆகும் போது பவர்ல இருந்து கை எடுத்துட்டு அப்பா மட்டும் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெக்கவரி மோடு வந்துடும். அப்படி பண்ணும்போது ஒரு மோடு வருதுல்ல, அந்த மோடு பேர் தான் ரெக்கவரி மோடு, அவ்வளவுதான். அதே மாதிரி மீட்டா எம்டிகே இது வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்போ ஒரு மோடு வருதுல, அதான் மெட்டா மோடு. அதே மாதிரி அந்த டியூஸ் எடுத்து 2 பாயிண்ட்ல வச்சு கனெக்ட் பண்றீங்க பாத்தீங்களா, அப்போ ஒரு மோடு வரும் பாத்தீங்கன்னா, அந்த மோடு தான் EDL மோடு, சிம்பிள்ங்க ரொம்ப. அதே மாதிரி USB டீபக்கிங் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு போர்ட் வந்து டிடெக்ட் ஆகும், அந்த போர்ட் தான் என்ன ADP போர்ட், என்ன ADP மோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, முடிஞ்சா. MTP மோட்னா ஒன்றும் இல்லைங்க, ஃபோன் ஆன்ல இருக்கும் போது நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போர்ட் டிடெக்ட் ஆகும், அதான் MTP மோடு. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா மீடியா டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபைல்லாம் ஷேர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இப்போ நம்மளோட ஃபோனில் வந்து ஒரு ஃபைல் இருக்கு, இல்லை நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைலை வந்து ஃபோனுக்கோ இல்லை ஃபோன்லேருந்து கம்ப்யூட்டருக்கோ ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம்ல, அதுதான் MTP மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எதுக்குன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் மோடுக்கு எப்படி கொண்டு போறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபோனை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சுவிச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்களா, இப்போ என்ன பண்ணுங்க, டவுன் பிடிச்சிட்டே கேபிள் சொருவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட் மோடு வந்துடும் MI ஃபோன்லலாம். ஓகேங்களா, இதுவே வேற ஃபோனா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட்டாக சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க. சுவிச் ஆஃப் பண்ணிட்டு டவுன் பவர் பட்டன் இந்த ரெண்டுத்தையும் டைட்டாக பிடிச்சிட்டே இருங்க. ஃபோன் ஆன் ஆகும்போது பவர்ல இருந்து கை எடுத்துருங்க, டவுன் மட்டும் பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் மோடு வந்துடும். இப்படி தான் ஃபாஸ்ட் மோடுக்கு வந்து ஜம்ப் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ADP மோட். ADP மோடு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எப்படி வந்து போறது அப்படின்னு. அகைன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபோனை வந்து என்ன பண்ணுங்க, செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணி அபவுட்ல போங்க. அபவுட்ல வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா பில் நம்பர்னு இருக்கு, அதை 7 டைம்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. கிளிக் பண்ணி டெவலப் ஆப்ஷன் எனேபிள்னு வந்துருச்சா, இப்போ பேக் வந்துட்டு அடிஷனல் செட்டிங்ஸ்குள்ள போங்க. அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. வந்தீங்கன்னா USB டீபக்கிங் இருக்கு பார்த்தீங்களா, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போர்ட் டிடெக்ட் ஆகும், அந்த போர்ட் தான் ADP போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ADPயோட ஃபுல் ஃபார்மே என்னன்னா ஆண்ட்ராய்டு டீபக்கிங்னு அர்த்தம். ஓகேங்களா, ஆன் பண்ணியாச்சு. இது வந்து மேனுவலா நம்ம வந்து ADP வந்து எனேபிள் பண்றோம், கரெக்டா. இதுவே ஃபோன் வந்து பேட்டர்ன்ல இருக்கு, FRPல இருக்குன்னா ADP எனேபிள் எப்படி பண்றதுன்னா டூல் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் மொபைல்லாம் FRPல இருந்துச்சு அப்படின்னா எமர்ஜென்சில *0* போட்டு SAM FT டூலை வச்சு நம்ம ADP எனேபிள்னு கொடுத்தா ADP வந்து ஆட்டோமேட்டிக்கா டூல் பேஸ்டா எனேபிள் ஆயிடும். அதை நம்ம மேனுவலா ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதெல்லாம் வர கிளாஸ் எப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ADP எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு, எப்படி அந்த மோடுக்கு போகிறதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ஃபாஸ்ட் மோடை வச்சு நம்ம FRP பைபாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து ஃபேக்டர் ரீசெட் பண்ணலாம். நிறைய ப்ரொசீஜர்லாம் இதை வச்சு வந்து பண்ணலாம். ஓகேங்களா, இந்த MI ஃபோன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபாஸ்ட் மோடில் வச்சு FRP நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர் ரீசெட் அதெல்லாம் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா, அதுவும் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து MTP எதுக்குன்னா இந்த ஃபைல் ஷேரிங் பண்ணுறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சாம்சங் மொபைலெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த MTP மோடை வச்சு இந்த சாம்சங் FRP பைபாஸ் பண்ணுறதுக்கு
ப்ரௌஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபோனில் வந்து வியூ அப்படின்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் குரோமுக்கு வந்து ஜம்ப் ஆகிடும். அடுத்த கூகுள் குரோமில் போய் நம்ம ஏபிகே ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிட்டு எஃப்ஆர்பி பைபாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது காமனாக வந்து இந்த அன்லாக் டூலில் வந்து இருக்கும். கரெக்டாக அதுவும் நான் உங்களை எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸில் உங்களுக்கு என்ன டவுட் என்ன புரியலனா தாராளமாக கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மொபைலை எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதாவது டூல் கூட எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அன்லாக் டூல், ஃப்ரீ டூல், பெய் டூலெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வர கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் என்ன டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து குரூப்பில் மெசேஜ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னா எனக்கு பர்சனல் மெசேஜும் பண்ணலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.